பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 28:1. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த காலை வேளையில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேன்மையாக உயர்த்தி வைக்க விரும்புகிற ஒரு தேவன். ஆகவே இந்த காலை வேளையில நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருடைய சத்தத்தை கவனமாய் நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். உண்மையாய் செவி கொடுத்து கேட்க வேண்டும். உண்மையாய் அந்த சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்மை ஆண்டவர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைத்து ஆசீர்வதிப்பார். 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கரம் எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கரம் நமக்காக ஆயத்தமாயிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். தாவீது சொல்லுகிறார், என் மேன்மையை பெருக பண்ணுவேன், என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லி. ஒருவேளை இந்த காலை வேளையில என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை, என்னுடைய மேன்மையை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் நீங்கள் காணப்படலாம். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மேன்மையை மறுபடியும் நான் பெருக பண்ணுவேன். நீ குன்றி போவதில்லை, குறுகி போவதில்லை, உன்னை நான் பெருக பண்ணுவேன், மறுபடியும் உன்னை நான் தேற்றுவேன், பலப்படுத்துவேன் என்று இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார். நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே மறுபடியும் என் மேன்மையை பெருக பண்ணுவீர், என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று. காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னாதது தாழ்மை. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். 1, ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தை போதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது. நாம் அவருடைய சமூகத்திலே தாழ்மையாய் வரும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்துவதற்கு காரணம் உண்டு. அவன் மோசேக்கு பணிவிடைக்காரனாய் இருக்கிற நாட்களிலே
ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு மோசே வெளியே வரும் பொழுது, ஜனங்களோடு பேசுவதற்கு ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வெளியே வரும் பொழுது, இந்த வாலிபனாகி யோசுவா அந்த கூடாரத்துக்குள்ள போய், அந்த கூடாரத்திலே என் எஜமான் மோசையோடு பேசின ஆண்டவர் என்னோடும் பேச வேண்டும் என்று ஆவலோடு காத்திருப்பாராம். அந்த கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக அவன் காத்திருப்பானான். ஆகவே தான் கர்த்தர் மோசேக்கு பின்பு யோசுவாவை தெரிந்து கொண்டார். அவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு எப்படி இருந்தேனோ அதே போல உன்னோடும் இருப்பேன். இஸ்ரவேல் எல்லாரும் அதை அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த காலை வேளையில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எந்த கண்களுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போனாயோ, தாழ்த்தப்பட்டாயோ, அதே இடத்துல உன்னை மறுபடியும் மேன்மைப்படுத்துவேன். எந்த இடத்துல நீ கனவீனம் பண்ணப்பட்டாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். ஒருவேளை உன் குடும்பத்துல இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலே இருக்கலாம், எந்த இடத்திலாகிலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை மேன்மைப்படுத்தி உன் மேன்மையை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதை எல்லாரும் அறியும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 113 அதிகாரம் 7 சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எல்லாரும் புழுதியை போல உன்னை உதறி தள்ளி இருக்கலாம், அந்த புழுதியிலிருந்து நான் தூக்கி விடுவேன். எல்லாரும் எளியவன் என்று ஒதுக்கி ஒரு குப்பையை போல புறக்கணித்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், குப்பையிலிருந்து உன்னை நான் உயர்த்துவேன். காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய மேன்மையும் ஆண்டவர் பெருக பண்ணி மறுபடியும் நம்மை தேற்றி பலப்படுத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து போவோம். யோசுவாவை போல ஒரு பணிவிடைக்காரனாய் மோசையோடு பணிவிடை செய்வதற்கு கடந்து போன யோசுவா, எஜமானோடு பேசின ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு அவன் ஆவலாய் இருந்தபடியினால, ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்தபடியினால, அந்த கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தபடியினால கர்த்தர் அவனை மோசையுடைய ஸ்தானத்தில் உயர்த்தினார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்துவேன் என்று சொன்னார். இந்த காலை வேளையில அவருடைய சத்தத்துக்கு நான் உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். இந்த காலை வேளையில யோசுவா கூடாரத்தை விட்டு பிரியாமல் கர்த்தருடைய சத்தத்திற்காய் காத்திருந்தார். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி காத்திருக்கும் பொழுது, அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும் பொழுது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது நம்மை கர்த்தர் எல்லாரிலும் மேன்மையாய் வைப்பார். எந்த இடத்துல நாம் இழிவாக நினைக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல நாம் ஒன்றுமில்லை என்று எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டோமோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நம்மை மேன்மைப்படுத்துவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் கடந்து வந்த ஆண்டவரே எல்லா விதமான நெருக்கத்தின் பாதையிலிருந்து அவர்களை விடுவித்து, எங்கெல்லாம் கனவீனம் பண்ணப்பட்டார்களோ அந்த இடத்துல மறுபடியும் அவர்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அவர்களை ஆசீர்வதியும், உயர்த்தி மேன்மைப்படுத்தும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.